குருஜி, தற்காலத்தில் ஆண்கள் பெண்கள் கணவன் மனைவி பந்தம் இல்லறம் தாம்பத்தியம் எவ்வாறு இருந்தால் வாழ்க்கை சிறப்பாக அமையும்? இதுல அனுபவம் இல்லாதவங்களை கேட்டா என்ன பிரயோஜனம்? இருந்தாலும் ஒரு ரகசியம் சொல்றேன். ஆண்களுக்கு ஒரு ரகசியம், பிறகு பெண்களுக்கு ஒரு ரகசியம் சொல்றேன். சரியா? ஆண்களுக்கு சொல்லக்கூடிய ரகசியம் எதுன்னா, பெண்களோட ஃபீலிங்ஸ் எமோஷன் மேலே நீங்கள் காலை வைக்கக்கூடாது. அவங்க கோவிலுக்கு போகணும், குளத்துக்கு போகணும், ஏதோ கோவிலுக்கு போகணும், கடத்தெருவுக்கு போகணுன்னா போயிட்டு வாங்கன்னு சொல்லலாம். ஒரு பெண் தன் பிறந்த வீட்டை பற்றி, அவங்க தம்பியை பற்றியோ அண்ணாவை பற்றியோ அப்பாவை பற்றியோ குற்றம் குறை உங்ககிட்ட சொல்லலாம். ஆனால் அவங்க பற்றி நீங்கள் சொன்ன ஆரம்பிச்சாலும் அவங்க கட்சி மாறிடுவாங்க. நீங்கள் அவங்க தாய் வீட்டு பற்றி ஏதான குறை சொல்ல ஆரம்பிச்சிங்கன்னா அந்த பெண் கட்சி மாறிவிடும். அவங்க சொல்லின்ற குறையை திருப்பி திருப்பி உங்கள் மேலே வந்துடும். அதனால அவங்க அப்படியே தானே சொல்ல வந்தால் சும்மா கேளுங்க, அவ்வளோதான். ஒன்றும் நீ வாயே தரக்கூடாது. புரியுதா? இப்போ பெண்களுக்கு ஒரு ரகசியம், உங்க கணவனை உலகமே சொல்லலாம் ஒன்றும் புத்தி இல்லாத முட்டாளன்னு சொல்லலாம். ஆனா நீங்க அப்படி சொல்லக்கூடாது. நீங்க என்ன சொல்லலாம், போட்டோ விடுங்கன்னா அவங்கெல்லாம் ஊரெல்லாம் அவங்களுக்கு என்ன தெரியும் நீங்க எத்தனை புத்திசாலின்னு அவங்களுக்கு என்ன கேளுங்க. உங்க மாதிரி புத்திசாலி மனுஷனே இல்லை ஊர்ல. நீங்க அவ்வளவா புத்தியை உபயோகப்படுத்துறது இல்லை, அதனால இல்லைன்னு அர்த்தமா? நம்ம பொருள் இருக்கலாம், உபயோகப்படுத்தாத இருந்துக்கச்சா இல்லைன்னு அர்த்தமா? நம்ம நிறைய இருக்கு. உங்க மாதிரி இல்லவே இல்லை. புருஷனே உலகத்தில் கிடையாது. எப்பவுமே அவங்க அகங்காரத்தை உயர்த்தணும், தாழ பார்க்கக்கூடாது. மனிதனோட அகங்காரத்தை தாழ்த்தி நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த மனிதனுக்கு ஒரு சக்தியே இல்லாத போயிடும். அதனால உலகத்தில் வேலையெல்லாம் செய்து ரொம்ப ஒரு தளர்ச்சியோட டயர்டாகி வீட்டுக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்கலாம் போது நீங்களும் ஏதானு சொல்லிகிட்டே இருந்தால் வீட்டில் இருக்கிற மனைவிக்கும் நம்மளை ப்ரூவ் பண்ணணும், மனைவிக்கு எதிர்க்கும் நிரூபிக்கணும் தன்னைத்தானே அப்படின்னாக்கா அந்த மனுஷனுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாயிடும். அதனால வீட்டில் நீங்கள் அவங்கள கொஸ்டின் பண்ணாதுங்க, நிரூபணம் பண்ணுன்னு பண்ண வைக்காதுங்க. நீ நிஜமாவே என்ன காதலிக்கிறியா, என் மேல அன்பு இருக்கா அப்படின்னு கேட்கக்கூடாது. இல்லாத இருந்தா கூட நீங்க ஏன் என் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கீங்கன்னு கேட்க. நான் என்ன பண்ணியிருக்கேன், நான் எதுவுமே பண்ணல அவங்களுக்கு. அப்படி இருந்தா கூட நீங்க எவ்வளவு பாசம் அன்பு செலுத்துறீங்களே அப்படின்னே கேட்டுட்டு வரணுமே தவிர நீங்கள் என்ன கவனிக்கிறதே இல்லை, ஒன்றும் கேரே பண்ணுறதில்லை நீங்கள் அப்படின்னு குற்றம் சொல்லக்கூடாது.